எகிரி பாய்ந்து வந்த பூண்டி கலைவாணன் எச்சரிக்கை கொடுத்த சபாநாயகர். சட்டமன்றத்தில் ரகளை செய்த திமுகவினரின் ஆக்ரோஷ பின்னணியில் உடைந்த அவசர செயற்குழு ரகசியம். மஞ்சள் மாவட்ட அமைச்சரின் 30 ஏக்கர் ரகசியம். சிண்டிகேட் அமைத்து மது ஆலை கட்ட பார்க்கும் தாவேக்க புள்ளிகள். வீட்டிலேயே அமர்ந்து கல்லாக்கட்டும் ரியல் எஸ்டேட் அமைச்சர். அதிகாரிகளிடம் மாமூல் டீலிங் பேசி விஜயை ஏமாற்றும் மாஜிக்கல். இந்த அத்தனை சீக்கிரட்டை தான் இன்னைக்கு நம்ம மிஸ்டர் நிறையெல்லாம் பார்க்க போகிறோம். வணக்கம், இது ஐஎன்டி ஃபயர். கடந்த ஆகஸ்ட் 25 சட்டமன்றத்தில் நடந்த அந்த பரபரப்பான காட்சிகளை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி இல்லாத அளவுக்கு திமுக உறுப்பினர்கள்ட்ட அந்த பயங்கரமான ஆவேசமும் ஆக்ரோஷமும் நேற்று கொஞ்சம் அதிகமாகவே இருந்துச்சு. சபாநாயகரே கூப்பிட்டு இந்த முன்வரிசையில் இருக்கிறவங்களை பற்றிலாம் நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன், ஆனால் அந்த பின்னாடி வரிசையில் இருக்கிற அந்த எதிர்க்கட்சி உறுப்பினர்களோடு சீட்டை விட்டு எழுந்து முன்னாடி வர்றதும் இப்படி பயங்கரமாக சத்தம் போடுறதும் சரியில்லை. யாரையும் நான் அவையை விட்டு வெளியேற்றினேன் அப்படிங்கிற நிலைமைக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு எச்சரிக்கிற அளவுக்கு பூண்டி கலைவாணன், வசந்தம் கார்த்திகேயன் உள்ளிட்ட திமுக எம்எல்ஏக்களோட பர்ஃபார்மன்ஸ் நேற்று சும்மா தூள் பறந்துச்சு. அவ்வளவு ஏன் எங்களை நோக்கி அடிக்க வராங்க, ஒருமையில் பேசுகிறாங்க அப்படின்னு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகனே கதற அளவுக்கு திமுகவினரோட அந்த ரகளை நேற்று இருந்துச்சு. இது நம்ம ஏற்றுக்கொள்ளவே கூடாது. அது கொரோனாலாம் யோசிக்கணும். இப்போ என்ன நடந்தது, கேமரால காட்டினாங்களா தெரியல. அவர் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் தான் இடத்தை விட்டு வசந்தம் கார்த்திகேயன் அடிக்கிறதுக்கு பாஞ்சு வந்து ஏவா வேலைன்னா கட்டி பிடிச்சு அணை கட்டி தடுக்கிறார். மதிப்பிற்குரிய பூண்டி கலைவாணன் அண்ணன் அங்க இருந்து நடுகிறதுல வந்து அடிக்கிறதுக்கு வராரு. இந்த உருட்டல் மிரட்டல்களாம் பதிப்படக்கூடிய கட்சி தமிழக வெற்றி கழகம் அல்ல. திடீர்னு இவங்களுக்கு எங்கேருந்து தான் இந்த ஆவேசமும் ஆக்ரோஷமும் வந்துச்சுன்னு விசாரிச்சா அதுக்கு காரணம் அந்த ஆகஸ்ட் 22 நடந்த செயற்குழு கூட்டம் தானா. அங்கே பேசின முன்னாள் எம்பி அப்துல்லா உள்ளிட்டவங்க சட்டமன்றத்தில் நம்ம திமுக உறுப்பினர்கள் ஆளுங்கட்சிக்கு எந்த நெருக்கடியுமே தரமாட்டுறாங்க, எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதிக்கு சரியான சப்போர்ட் கொடுக்க மாட்டாங்கன்னு போட்டு புலந்தாங்க இல்லையா. அதுதான் இந்த பர்ஃபார்மன்ஸுக்கு, அதாவது இந்த ஆக்ரோஷத்துக்கு மெயின் காரணமாக. அதுலேயும் குறிப்பாக வசந்தம் கார்த்திகேயன் மாதிரி ஆளுங்க அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவை பற்றி ஏற்கனவே பேசின அந்த பேச்சு செயற்குழுவில் திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகனே கண்டிக்கிற அளவுக்கு போணுச்சு. அதனால தான் சட்டமன்றத்தில் தாவேக்க ஆட்களோட நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகலப்பாங்கிறத நிரூபிக்கிறோம் பாருங்க, எங்களோட இன்னொரு முகம் என்னன்னு நீங்கள் சட்டமன்றத்தில் பார்ப்பீங்க அப்படின்னு திமுக எம்எல்ஏக்கள் இப்படி வரிஞ்சு கட்டி களத்தில் இறங்கியிருக்காங்க. இவங்கெல்லாம் சட்டப்பேரவையில் இதுக்கு முன்னாடி இப்படி சாஃப்ட் கார்னராக போனது தலைமைக்கும் முக்கிய நிர்வாகிகளுக்கு மட்டுமல்ல, இந்த நேரலையை பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொரு திமுக தொண்டனுக்கும் கொஞ்சம் டென்ஷனை கொடுத்துட்டு தான் இருந்துச்சு. நேற்று அப்படி ஒரு மாற்றத்தை பார்த்துட்டு நீங்கள்லாம் போட்டு பொழந்ததுனால தான் இந்த மாற்றம் வந்திருக்கு, இல்லைனா அவங்க இன்னும் மாமன் மச்சான்னு கொஞ்சம் கொலாவ ஆரம்பிச்சிருப்பாங்க அப்படின்னு இதை வச்சு இப்போ சோசியல் மீடியாவில் திமுக நிர்வாகிகள் அப்துல்லாவுக்கு நன்றி சொல்லி அதை டேக் பண்ணிட்டு வராங்க. இன்னொரு பக்கம் இந்த அவசர செயற்குழு கூட்டி அறிவித்தபடி திமுகவில் 2 சட்டமன்ற தொகுதிகளுக்கு ஒரு மாவட்ட செயலாளர் வீதம் பிரிக்கப்பட்டுள்ள அந்த தொகுதி பிரித்தல் விஷயத்திலையும் இப்போ ஓப்பனிங்லேயே முட்டுக்கட்டை போட ஆரம்பிச்சிட்டாங்களாம். அதாவது கள்ளக்குறிச்சி மற்றும் ரிஷிவந்தியம் தொகுதி ஏற்கனவே மாவட்ட செயலாளர் வசந்தம் கார்த்திகேயன் கண்ட்ரோலில் இருந்துச்சு. அதே மாதிரி சங்கராபுரம், உளுந்தூர்பேட்டை உதயசூரியன் கண்ட்ரோலில் இருந்துச்சு. ஆனால் இப்போது அந்த தொகுதி பிரித்ததில் கள்ளக்குறிச்சியும் சங்கராபுரமும் வசந்தம் கார்த்திகேயனுக்கு, உளுந்தூர்பேட்டை ரிஷிவந்தியம் தொகுதி உதயசூரியனுக்கு அப்படின்னு மாற்றி கொடுத்துருக்காங்களாம். அதனால என்னங்க இது, இந்த கடைசியில் ஒரு தொகுதி அந்த கடைசியில் ஒரு தொகுதின்னு இப்படி பிரித்தா எப்படி, என்ன அடிப்படையில் இப்படி பிரிச்சிருக்கீங்க, இதெல்லாம் ஒத்துக்க முடியாது, எங்களுக்கு மாற்றி கொடுங்க அப்படின்னு ஏவா வேலு ஆலோசனைப்படி வசந்தம் கார்த்திகேயனும் உதயசூரியனும் ஒரு கடிதத்தை எழுதி கொண்டு போய் தலைமைக்கு கொடுத்துருக்காங்க. தலைமைக்குன்னு நேராக தலைமைக்கு இல்லை, முதல்வரோட அந்த தனி செயலாளர் தினேஷ் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட கொண்டு போய் அந்த கடிதத்தை கொடுத்துருக்காங்களாம். தினேஷும் நான் முதல்வர் பார்வைக்கு இதை கொண்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த கடிதத்தை வாங்கி வச்சுக்கிட்டாராம். திமுக தோற்றதுக்கு காரணமே ஏதாவது முக்கிய பிரச்சனைகளை சொல்லணும்னா தலைமையை நேரில் அணுக முடியலை, இந்த தனி செயலாளர் மூலமாக தான் போக வேண்டியதாக இருக்குது, அங்கேயே நிறைய விஷயங்கள் ஃபில்டர் ஆகிடுது, அதனால தான் நம்ம இந்த நிலைமைக்கு வந்திருக்கோம். ஆனால் இதை இன்னும் தலைமை புரிஞ்சிக்காமல் இப்போ கூட முதல்வரோட தனி செயலாளர் தினேஷ் கிட்ட தான் இதை கொண்டு போய் கொடுக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு புலம்பிட்டு இருக்காங்களாம். சரி, அப்படியே நம்ம தாவேக்க பக்கம் எட்டி பார்த்தா அங்கே ஒரு மெகா குத்து நடந்திருக்கு.
சட்டமன்றத்தில் முதலமைச்சர் விஜயை அமைச்சர்களும் ஆளுங்கட்சி உறுப்பினர்களும் இந்த பாட்டு பாடுறது, கவிதை சொல்கிறது, அடுக்கு மொழியில் பேசுகிறதுன்னு அளவுக்கு அதிகமாக புகழ்ந்து தள்ளிட்டு இருக்காங்க. அதை நம்ம பேரவையில் பார்த்துட்ருக்கோம். ஆனால் வெளியில் வந்து பார்த்தா சிஎம் விஜயோட அந்த கொள்கைகளுக்கு நேர் எதிராக செயல்பட்டு அவரை ஏமாற்றிட்டு வராங்களாம். கொங்கு மண்டலத்தில் மஞ்சள் வளத்துக்கு பெயர் போன ஒரு மாவட்ட அமைச்சர், அவர் ஏற்கனவே இந்த ஃபைனான்ஸ் பிஸ்னஸில் கொடி கட்டி பறக்கிறவர். ஆஞ்சநேயர் பேரில் புது ட்ரெண்டிங்கான ஷாப்லாம் நடத்திட்டு வராரு. யாருன்னு நீங்கள் கெஸ் பண்ணிக்க. இந்த அமைச்சரும் அதே மாவட்டத்தில் வேறு கட்சியிலிருந்து ராஜினாமா பண்ணிட்டு வந்த ஒரு முன்னாள் எம்எல்ஏவும் சேர்ந்து கொஞ்சம் நஞ்சம் இல்லை 30 ஏக்கர் நிலத்தை பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. அந்த 30 ஏக்கரில் சீக்கிரமே டிஸ்லரி அப்படிங்கிற மது உற்பத்தி ஆலையை கொண்டு வரதுக்கான பிளானை பயங்கரமாக தீவிரமாக செஞ்சிட்ருக்காங்களாம். 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் ஒரே நேரத்தில் எலெக்ஷனில் நின்று ஹிஸ்ட்ரி கிரியேட் பண்ண அந்த தொகுதிக்குள்ளே தான் இந்த 30 ஏக்கர் நிலத்தை அவங்க வாங்கியிருக்காங்க. அங்கே மது ஆலை அமைக்கிறதுக்கு தலைமையில் இருக்கிற இந்த வெள்ளந்தியான ஒரு அமைச்சரும் வில்லேந்தி அமைச்சரும் இந்த மஞ்சள் மாவட்ட அமைச்சருக்கு இப்போ ஃபுல் சப்போர்ட் பண்ணுறாங்களாம். நேற்று கூட சட்டமன்றத்தில் எங்கள் கட்சியில் யாருமே எந்த தொழிலுமே செய்யலப்பா, பினாமியை தான் நம்ம முதல்ல முடக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆவேசமாக பேசினார் அந்த அமைச்சர். ஆனால் கிரவுண்டில் நடந்துட்டு இருக்கிறது அப்படியே தலைகீழாக இருக்குது. முதலமைச்சர் விஜய் முன்னாடி இருந்த ஆட்சிகள் மாதிரி இந்த அரசு இருக்கக்கூடாது அப்படின்னு ரொம்பவே உறுதியாக இருக்கார். அதனால தான் ஆஃபீஸர்ஸ்களுக்கு முழு சுதந்திரம் கொடுத்து தப்பு எங்கே நடந்தாலும் யார் செஞ்சிருந்தாலும் உடனே தூக்குங்க அப்படின்னு ஆர்டர் போட்டிருக்காரு. ஆனால் சிஎம்முக்கு தெரியாமலேயே அமைச்சர்கள் தங்களுக்குள்ள ஒரு சிண்டிகேட்டை அமைச்சு ரொம்ப சீக்ரெட்டாக வருமானம் குற்ற அந்த பிஸ்னஸில் காசை இறக்கிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது கொங்கு மண்டலம் மட்டும் இல்லாமல் பல பகுதிகளில் இருந்தும் வர சீக்ரெட் தகவலாக இருக்குது. இதெல்லாம் சிஎம் விஜய்க்கு தெரிய வர்றப்ப என்ன ஆக்ஷன் பாயும் அப்படிங்கிறதான் இப்போ ஒரே எதிர்பார்ப்பாக இருக்குது. இதே மாதிரி ரியல் எஸ்டேட் துறையை கவனிச்சுக்கிற அமைச்சரோட வீட்டுக்கு அந்த டிபார்ட்மெண்ட் பெரிய பெரிய ஆஃபீஸர்கள்லாம் அடிக்கடி வந்துட்டு போகிறாங்களாம். அப்ரூவல் மேட்டர்லேயே ரியல் எஸ்டேட் அதிபர்கள்கிட்டையும் பில்டிங் ப்ரொமோட்டர்ஸ் கிட்டையும் ஆஃபீஸர்ஸ்களே எல்லாத்தையுமே வசூல் பண்ணிடுறாங்களாம். சிட்டி ஏரியாவில் ஒரு கிச்சனுக்கு இவ்வளோ ரேட்டு, கிராமப்புறங்களில் ஒரு சென்ட்டுக்கு இவ்வளோ ரேட்டு அப்படின்னு ஆஃபீஸர்ஸே பேசி முடித்து அந்த வசூலையும் பண்ணிடுறாங்களாம். நீங்கள் அமைதியாக வீட்டில் இருங்க தலைவரே, உங்களை தேடி நாங்களே அந்த பங்கு தர வேண்டிய இடத்துல கொடுத்துறோம் அப்படின்னு ஆஃபீஸர்ஸ்கள் பேசின டீலிங் தான் இது. அதன்படியே அமைச்சரும் இது சம்மந்தப்பட்ட இடங்களில் வெளியில் தலை காட்டாமல் அமைதியாக வீட்டிலேயே உட்காந்து அந்த ஆஃபீஸர்ஸ் மூலமாக வர வேண்டிய பங்கு கச்சிதமாக வாங்கிடுறாராம். இப்படி ஆட்சி அமைஞ்சு 3 மாதத்தில் ஊழல் இல்லாத அரசு தரணும் அப்படின்னு நினச்சி ஓடிட்டுருக்க முதலமைச்சர் விஜயை கூட இருக்கிற இந்த அமைச்சர்களே இப்படி செம்மையாக ஏமாற்ற ஆரம்பிச்சிட்டாங்களாம். இன்றைக்கி நிறைய கொடுத்த இந்த அப்டேட் படி பார்த்தா சட்டமன்றத்தில் திமுக எம்எல்ஏக்கள் காட்டின இந்த திடீர் ஆக்ரோஷம் வரப்புற நாட்களில் தாவேக் அரசுக்கு ஒரு பெரிய நெருக்கடியை கொடுக்குமா? முதலமைச்சர் விஜய்க்கு தெரியாமல் இந்த சிண்டிகேட் அமைச்சு பிஸ்னஸ் செஞ்சுக்கிட்டு இருக்க அமைச்சர்கள் பற்றிய ஆதாரங்கள் சிஎம் விஜய் கைக்கு போனால் அதிரடியான ஆக்ஷன் எடுப்பாரா, இல்லை அமைச்சர்களை தக்க வச்சுக்கிறதுக்காக கண்டும் காணாமல் இருப்பாரா? இந்த 2 விஷயங்களில் எதுக்கு உங்களோட கருத்துக்களை சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் தட்டி விட்டுருங்க. நம்ம ஐஎன்டி வயர் சேனலில் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனையும் ஆனில் வச்சுங்க. ஏன்னா அரசியலோட அத்தனை முக்கிய நகர்வுகளையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதை பண்ணுங்கள். உங்களை மாதிரியே அரசியல் செய்திகளை தேடுற நபர்களுக்கும் இந்த வீடியோ லிங்க்கை மறக்காமல் உங்களுக்கு அனுப்பிச்சிடுங்க. அடுத்த அப்டேட்டில் உங்களை மீட் பண்ணுறோம்.